வீடியோ எடுத்தால் ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது, மோட்டோ விளாக் பண்ணால் ஆடியோ கேட்க மாட்டேங்குது. இது பாருங்களேன் எப்படி தரப்பேன்னு சொல்லி. ஆஹா ஆஹா. வணக்கம், நான் உங்கள் வாசன் டிடிஎஃப். எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். டிடிஎஃப் கிட்டத்தட்ட பல நாட்கள் கழித்து மோட்டோ விளாக் பண்ணுறோம். அண்ட் நம்மளோட ரேஸ் ட்ராக்கில் பெருசாக பார்த்துட்டிங்கன்னா விளாக் பண்ண முடியாதுங்க, ரேஸ் ட்ராக் ஓட்டுறதுனால. இன்றைக்கி நம்ம என்ன வண்டியில் மோட்டோ விளாக் பண்ண போகிறோம்னா ZX சேனலில் தான் மோட்டோ விளாக் பண்ண போகிறோம். பயங்கர அல்டிமேட்டாக இருக்க போகுது. வாவ், ஐயோ இதை மறந்துட்டேனே. எல்லாம் பண்ணிவிட்டு கேமரா மட்டும் பறக்கக்கூடாதுங்க, ஏன்னா இப்படி வச்சுருக்கோம்ல. நீங்கள் முன்னாடி போங்க, நான் வரேன். ஒரே நிமிஷம் இருங்க. ஓகே, இல்லையா கடவுள் மேலே பாரத்தை போட்டு நம்ம பாட்டுக்கு ஓட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதாங்க. அது என்னன்னாங்க, இதோட திருகிற அந்த ஒரு இது உள்ளே இருக்குது. பட் மைக்கெல்லாம் இப்படி மாட்டி வச்சுருக்கேன், ஏன்னா முன்னாடி மாதிரி இல்லைங்க. ஸோ மோட்டோ விளாக்னால் நம்ம பாட்டுக்கு ஜாலியாக நம்ம ஹெல்மெட்டில் மாட்டிட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டு இருந்தோம். ஸோ இங்கே ஹெல்மெட்டில் கேமரா மாட்ட அலோடு கிடையாது. அதனால தான் பார்த்துட்டிங்கன்னா மோட்டோ விளாகே பெருசாக நான் பண்ணலைங்க. ஓகே, அடித்து தூள் கிளப்புவோமா? ZX சேனலில் மாசாக இருக்குங்க. ஆக்சுவலி Z900 தான் மோட்டோ விளாக் பண்ணலாம் அப்படிங்கிறது பிளானு. பட் நம்மளோட Z900 எக்கச்சக்க வேலைங்க. அதுவும் இல்லாமல் டயர்லாம் மாற்றணும். டயர்லாம் மாற்றுறதுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பண்ணால் நமக்கு டயர் கிடைக்கல. என்ன சவுண்டு, என்ன சவுண்டு. இந்த ஒரு லேப் சும்மா உங்களுக்காக ஓட்டுறேங்க. அடுத்த லேப்லாம் சூப்பராக ஓட்டுவோம். இந்த ஃபுல் செஷன்லேயே நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னோட அப்பர் பாடியை டவுனில் போட பார்க்குறேங்க. என்னோட கால் நல்லாவே தெரியுது. ஓ, உங்களுக்கு ஃபீல் ஆகுதா? கீழே தெரியுது பாருங்க, கிட்டத்தட்ட 3 வாட்டி பக்கம் தெரிஞ்சுது. ஆனால் அதாவது லோவர் பாடியை நல்லா போட்டு பழகிட்டேங்க கீழே. ஸோ இந்த அப்பர் பாடியை தான் ஃபுல்லாக இப்படி போட்டு பழகணும். நம்ம வண்டி ஆக்சுவலி குயிக் ஷிஃப்டர் யூஸ் பண்ணலாம். ZX சேனலில் மறந்து கிளச்சை யூஸ் பண்ணுறேன். அடுத்த வாட்டி நம்ம குயிக் ஷிஃப்டர் யூஸ் பண்ணலாங்க. இந்த மாதிரி அப்பர் பாடி ஃபுல்லாக போடணும். அண்ட் நம்மளோட ரேஸ் சூட்டு எங்கே போச்சுன்னு தெரிலங்க. நானும் தேடி பார்க்குறேன், ரேஸ் சூட்டையே காணும். அதனால நம்மளோட RACRல வாங்கிக்கிட்டேன். ஸோ நம்மளோட ஃபேவரட் கலரான கோல்டே கொடுத்துருக்காங்க. பட் இது கோல்டு கிடையாது, கோல்டு ஃபேமிலியில் வரும். இதோட பேர் ஏதோ சொன்னாங்க, மறந்துட்டேன். கால் தரைச்சது பார்த்தீங்களா? இதெல்லாம் அசால்ட் ஆகி போச்சுங்க. இப்போ கால் தரைக்கிறதெல்லாம் இவ்வளோ பெரிய ட்ரீம் தெரியுமா TTF, கால் தரையில் தேய்க்கிறது அப்படிங்கிறது. பாருங்களேன் எப்படி தரப்பேன்னு சொல்லி. ஆஹா ஆஹா, உங்களுக்காக இங்கே தரைச்சி காமிச்சேன். ஆனால் அப்பர் பாடியை போட்டு பழகணுங்க. எனக்கு என்னென்னா அப்பர் பாடியை போட்டால் எங்கிட்ட ஃபுல் கண்ட்ரோலே இருக்க மாட்டேங்குது. வண்டியோட கண்ட்ரோலே இல்லாத மாதிரி இருக்கு. முன்னாடி Insta 360 கண்டுருச்சுங்க.
கழட்டி எங்கேயும் வைக்க முடியாது. அதனால இப்போ பிட்ஸ்லேருந்து வெளியே போய் இந்த இன்ஸ்டா 360 கழட்டி கொடுத்துட்டு போயிடுவோம். டிடிஎஃப் டைம் எவ்வளோ ஆச்சுன்னா ஈவினிங் 4 o'clock ஆச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்மளை மறுபடியும் கூப்பிட்டுருவாங்க. கையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக காப்பு காய்ச்சிருச்சுங்க. தெரியுதுங்களா உங்களுக்கு? ஸ்டேரிங்கை ரொம்ப டைட்டாக பிடிக்கிறோம் போல். அவ்வளோ டைட்டாக பிடிக்கக்கூடாது. நல்லா காப்பு காய்ச்சிருச்சு. ஆனால் உங்கள் கை காட்டுங்க. மாப்பிள்ள உனக்கும் நல்லா காப்பு காய்ச்சிருக்குடா. எப்படா காய்ச்சது? சின்ன வயசில் காய்ச்சினதா? ஜிம்முக்கு போயிட்டு இருக்கான், அதனால அப்படி இருக்காங்க. ஓ சரி 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 சரி. ஏய் மாப்பிள்ள எப்போ கால் பண்ணாலும்னா ஜிம்மில் இருக்க மாப்பிள்ள. எப்போ கால் பண்ணாலும் ஜிம்மில் இருக்கேங்கிறான். தப்ப கம்மி பண்ணுமா? வண்டி ஓட்டிகிட்டு இருக்க சும்மா ஒரு டைம் மைக்கை செக் பண்ணி பார்த்தா கலண்டு போய் கிடக்குதுடா. அவ்வளோதான்டா. அதுக்கப்புறம் விளாக் பண்ணுற மைண்ட் செட்டே வரலடா. நல்லா மனசில் பட்டதெல்லாம் பேசிட்டு வந்துட்டு இருந்தேன். அது உனக்கு பரவாயில்ல, நல்ல வேலை ஓட்டிகிட்டு இருக்கும்போதே செக் பண்ணி பார்த்துன்னு. ஆக்சுவலி நேற்று க்ளவுஸ் வேறு கையை கிழிச்சு விட்ருச்சுங்க. க்ளவுஸு வாய்ஸ் ஓவர்லாம் பண்ணால், ஆனால் வாய்ஸ் ஓவர் பண்ணால் நல்லா தான் இருக்கும். ஆனால் என்னென்னா நம்ம மனசில் தொட்டு பட்டதை பேசிட்டு வர்றதே ஒரு தனி ஃபீல்னா. பயங்கர டயர்டாக இருக்குங்க. உடம்பு தான் நல்லா பிடிச்சிக்குது. அங்கே பிடிச்சிக்குது. கண்டினியூவாக ஒர்க் அவுட் பண்ணணுங்க. மாப்பிள்ளை எல்லாம் ஜிம் சூப்பராக போயிட்டுருக்கான். ஸோ நான் போவேன் எங்கெங்க ஷெடியூல் ரொம்ப டைட்டாக இருக்குல்ல. ஸோ அதனால தான் வந்து பண்ண ஜிம்முக்கெல்லாம் போக முடியல. ஜிம்முக்கு போயிட்டா ஜிம்லேயே இருக்கணுங்க. நான் ஒரு 150 days போக பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அப்படியே அர்னால்டு மாதிரி ஆயிடலான் இருக்கேன். நான் அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் இவ்வளோ பெரிய பொய்ய சொல்கிறேன். வீடியோ எடுத்தால் ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது. மோட்டோ விளாக் பண்ணால் ஆடியோ கேட்க மாட்டேங்குது. ஒரு வாட்டி கேமரா பறந்துருச்சுங்க ஸ்டார்டிங் டைம்லேயே. அதுக்கப்புறம் தான் வேறு ஒரு மவுண்ட்டு போட்டு இன்ஸ்டா 360 மாட்டினேன். இன்ஸ்டா 360யும் கண்டுருச்சு. இப்போ மறுபடியும் போய் ஃப்ரண்ட் வியூ மாட்டணுங்க. ஏன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கூப்பிட்டுருவாங்க. இப்போவே போய் மாட்டினா தான் கரெக்டாக இருக்கும். ஓகே டிடிஎஃப். ஸோ வந்து நான் போய் ஃப்ரண்ட் வியூ மாட்டிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி போகும்போது விளாக் பண்ணுறேங்க. ஆக்சுவலி டிடிஎஃப் போன வாட்டி மைக்கு கொஞ்சம் கரகரன்னு இருந்துச்சு. கத்தி பேசுகிறேன்னா இல்லை என்ன மிஸ்டேக்குன்னு சொல்லி தெரில. பட் இந்த வாட்டி அந்த மாதிரி மிஸ்டேக் மறுபடியும் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் கொஞ்சம் மெதுவாக பேசிக்கலான்ட்டு இருக்கேங்க. என்ன ஃபியூயல்னு காட்டுது. ஒருவேளை வண்டியில் பெட்ரோல் கம்மியாயிடுச்சோ? எப்போவுமே ட்ராக்கில் ஓட்டும் போது ஆஃப் டேங்க் தாங்க அடிக்கணும் பெட்ரோலு. ஆஃப் டேங்க் தான் அடித்து வச்சுருந்தேன். அதுக்குள்ளே தீர்ந்துச்சு போல். ஆமாங்க, என்ன ஓட்டணும். ஓகே, நம்ம தான் ஃபஸ்ட்டாக ரெடி ஆகி வந்திருக்கோமா? உள்ளே போயிட்டாங்களா? இல்லை இப்போ தான் லைன் அப் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஜிப் பண்ணாமையே வந்துட்டேன். ஜிப் பண்ணுங்க. ஆக்சுவலி இதை நம்ம ஜிப்பெல்லாம் ப்ராப்பராக பண்ணலைன்னா உள்ளே விட மாட்டாங்க. இல்லை பரவாயில்லண்ணா, தேங்க்யூ. வாட் பண்ணா ரெட் கலர் சிக்னல் ஆயில் வச்சோ. ஆக்சுவலி உள்ளே ஏதாவது பெரிய கிராஷ் ஆகிருக்கும் போலங்க. அப்போ வந்து ஆயிலெலாம் கொட்டியிருக்கும் போல். அதனால் அதை க்ளீன் பண்ணுறதுக்காக ரெட் சிக்னல் போட்டிருக்காங்க. இல்லை வெயிட் பண்ணலாம். we need to go return 2 minutes. ஓகே. சே இப்படி ஆயிடுச்சு. 1 hour later. அவ்வளோதான் க்ளவுஸ் மாட்டினா முடிஞ்சு. அவ்வளோதாங்க, நம்மளை கூப்பிட்டாங்க. கிட்டத்தட்ட 2 minutes தாங்க சொன்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour பக்கம் ஆகிடுச்சு. ஏன்னா ஆயில் இல்லைங்க. பெட்ரோல்னால் கூட அடிக்கிற வெயிலுக்கு ட்ராக் இருக்கிற ஹீட்டுக்கு வந்து பண்ணால் சீக்கிரமாக ட்ரை ஆகிடும். பட் ஆயில் அப்படி கிடையாதுல்ல. எப்போவுமே பிசு அப்படின்னு சொல்லி இருந்துக்கிட்டே இருக்கும். ஈஸியாக ரைடரை கீழே விழுக வச்சிடும். கால் வலிக்குதே. கால் வேற என்ன தெரியலைங்க, பிடிச்சிக்கிச்சு. பத்திக்கிச்சு ஒரு ராட்சசத்திரி.
கீழே தரைக்க வச்சிடணும். அப்பர் பாடியை கொண்டு வர வைக்க முடிய மாட்டேங்குதுங்க. அப்படியே போக போக வந்துடும். Go. Petrol was dried, Vaishu. Once again. Go up and taxi. Anna, thanks na. ஒரு 2 லேப் சுத்தலாம்னு நினைக்கிறேங்க. பாப்போம். ஹாய். ஈவினிங் 6:18 ஆச்சுங்க. நம்ம ரூமுக்கு வந்து ரீச் ஆயாச்சு. பசங்களாம் ரெடியாகி குளிக்க போகிறாங்க. எங்கே ஆக்சுவலி சம்பவங்க. என்னடா இது? ஐயோ எஸ் மாசா இருக்குடா. 15x காட்டுது. அண்ணா ஏய் மாப்பிள்ள 15x காட்டுதுடா ஃபோனில். மாப்பிள்ள இந்த தமாத்துக்கு கிளிப் எடுக்கிறேன். உங்களுக்கு கிம்பிள் வேணுமா? தயவு செஞ்சு ஐபோனுக்கு யாரும் கிம்பிள்லாம் வாங்கிடாதீங்க. நான் சூப்பராக வீடியோ எடுக்க போகிறேன், இனிமேல் வீடியோ ஃபுல்லாக எடுக்க போகிறேன், நான் கண்டென்ட் கிரியேட் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லி கிம்பிள் வாங்காதீங்க. ஐஃபோனுக்கு கிம்பிள் வேணாம். ஃபோன்லேயே மாஸ் பண்ணலாம். இல்லடா அது கேமராக்கு வாங்கணும். கேமரா ஸ்டேபிலைசேஷன் இல்ல. ஏன் அவங்க சோம்பேறியா இல்ல மாப்பிள்ள, அவங்களுக்கு தெரியல, அறியாம என்ன வாங்கிட்டாங்க. சில பேருக்கு தேவைப்படும், ஆனா உங்களுக்கு தேவைப்படாது. மக ஸ்டோப்ல இருக்க அங்க மஞ்சிட்டு குட்டியா போச்சு. ஐயோ நல்லா இதுல காஷ்மீர் போனேன். நான் கிம்பிள் வாங்கிட்டேன்டா. கிம்பிள்ல சோம்பேறிங்க வாங்குவானுங்க. நீ எதுக்கு நான் வாங்கினேன்? வந்து புடிங்கி போங்க புடிங்கி வீடியோ எடுத்து கொடுத்தான். இந்த மாதிரி நல்லவங்களாம் எடுத்துக்க எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து கொடுத்துட்டு இதுல போய்க்கல பைக்ல அசிஸ்டண்டா வருவாங்க. அங்க இருக்கவங்க எல்லாரும் ஏதோ மகதாயிவாங்க உள்ளவங்க போல இவங்களாம் சொல்லிட்டு போங்க அப்படி குத்தேன். இதுதான் எடுத்து முடிச்சுட்டு கடைசியில 500 அப்படின்றான் அப்படின்ட்டேன். ஜூம் பண்ணி யூடியூப்ல மாப்ள இந்த சாங்குக்கு ட்ரை பண்ண. ரேசிங் எங்க கத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி வந்து பண்ணா RACRல தான் கத்துட்டு இருக்கேன். ஸோ எல்லாரும் மறக்காம செக் பண்ணி பார்க்கலாம். நீங்களும் ரேசிங்ல வந்து பண்ண பெரிய ஆளா வரணும், ரேசிங் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறீங்கன்னா நீங்கள் RACRல ஜாயின் பண்ணிக்கலாம். நல்ல ப்ரொஃபஷனல், சூப்பராக ஹேண்டில் பண்ணுறாங்க, சூப்பராக சொல்லித்தராங்க, எல்லாரையுமே ஸ்பெஷல் கேர் எடுத்து பார்த்துக்கிறாங்க. ஓகேங்க. ஸோ வந்து நம்ம ப்ளாக் இதை ரெடி பண்ணிக்கலாம். நம்ம வீடியோ வேறு சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கை தட்டிட்டுக்கோங்க. சன்செட்டை பார்க்கலாம்னு நினச்சேங்க. சன்செட்டு முடிஞ்சிருச்சு. அது ஒரு வரப்பிரசாதம் மாதிரி டக்குன்னு வந்துச்சு, டக்குன்னு போயிடுச்சு. வீடியோ டிப்ஸ் வந்து நம்ம லோக்கல் ரெடி பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கை தட்டிட்டு போட்டு வீட்டுக்கு வேறு வேறு போகிறது மேலும் பண்ண வேண்டியது பைக் டெவலப் சேஃபாக லவ் யூ ஸோ மச்.